ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சனாசம். இது சிக்மங்களூர் டே 3, அதாவது லாஸ்ட் டே கூட சொல்லலாம். எங்கள் ட்ரிப்பே 3 days தான். இப்போது நான் தங்கி இந்த ரெசார்ட்டை சுற்றி காமிக்க போகிறேன், பாருங்கள். இந்த வீடியோவில் 2 ஸ்பாட் கவர் பண்ணியிருந்தோம். ரெண்டுமே ரொம்ப சூப்பரான பிளேசஸ். ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஜாலியாக இருக்கும். எங்கள் ரூம்குள்ளே வந்திங்கன்னா லெஃப்ட் சைடில் வந்துட்டு ஒரு டோர் இருக்கும். அந்த டோர் ஓப்பன் பண்ணிங்கன்னா பால்கனி இருக்கும். ஒவ்வொரு ரூமில் ஒவ்வொரு பால்கனி இருக்கும். நாங்கள் தங்கி இந்த ரெசார்ட்டில் 4 ரூம் இருந்துச்சு. ஆனால் நாங்கள் 3 ரூம் தான் எடுத்துருந்தோம் எங்கள் ஃபேமிலிக்கு ஏற்ற மாதிரி. ஒரு பால்கனியில் செடியெலாம் கொடுத்து 2 சேர் கொடுத்து ஒரு டேபிள் கொடுத்துருப்பாங்க. அவங்க காலையிலே காஃபி கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறமா தான் பிரேக்ஃபாஸ்ட் தருவாங்க. பிரேக்ஃபாஸ்ட்லாம் ரொம்பவே டேஸ்ட் அண்ட் சூப்பராக இருந்துச்சு. நம்மளுக்கு வேணிய மாதிரி கேட்டு எல்லாத்தையும் பொறுமையாக செஞ்சு கொடுத்தாங்க. நான் வந்துட்டு காலையில் இட்லியும் சட்னியும் சாப்பிட்டேன், டேஸ்ட்டாக இருந்துச்சு. அப்புறம் வேறு ஏதோ ஒரு ரைஸ் வச்சுருந்தாங்க, அதுவும் சாப்பிட்டேன், அதுவும் நல்லா இருந்தது. இப்போது நாங்கள் எல்லாத்தையும் பேக் பண்ணி வச்சுட்டு ரூமெல்லாம் வெக்கேட் பண்ணிவிட்டு இப்போ நாங்கள் வேனில் கிளம்ப போகிறோம். வாங்க பார்க்கலாம் எங்கே போகிறோன்ட்டு. நாங்கள் மொத்தம் 17 மெம்பர்ஸ் இருந்தோம். அதனால் 3 ரூம் புக் பண்ணியிருந்தோம். ஃபஸ்ட்டு ஸ்பாட் ஒரு டெம்பிள் தான். இந்த டெம்பிள் பேர் தேவிராமா டெம்பிள். இந்த டெம்பிளே ரொம்ப பீஸ்ஃபுல்லாக அமைதியாக இருந்துச்சு. செம்மையாக காற்று கூட வீசிச்சு. ரொம்ப க்ளீன் அண்ட் நீட்டாக இருந்துச்சு இந்த டெம்பிள். நீங்களே இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இந்த டெம்பிள் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. இதுதான் நம்மளோட செகண்ட் ஸ்பாட். இந்த ஸ்பாட்டோட பேர் ஜீ பாயிண்ட். இங்கே ரொம்ப பீஸ்ஃபுல்லாக ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. இது ஒரு நல்ல டூரிஸ்ட் ஸ்பாட். இங்கே நிறைய ஃபோட்டோ ஸ்பாட்டில் கூட இருந்துச்சு. பாருங்கள், நான் இங்கே நிறைய ஃபோட்டோ எடுத்திருக்கேன். நான் செம்ம கூலிங்காக இருந்துச்சு இந்த பிளேஸு. நீங்களே பாருங்கள் இந்த பிளேஸ் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. நம்மளோட செகண்ட் ஸ்பாட்டும் முடிஞ்சிருச்சு. இது வந்துட்டு நம்மளோட தேர்ட் ஸ்பாட். இது ஒரு ஹனுமான் டெம்பிள். இங்கே ஒரு கோயில் இருக்குது. இங்கே சாமி கும்பிட்டுட்டு அப்படியே கொஞ்சம் சைடில் வந்துட்டு கீழே இறங்கணுன்னா ஹனுமான் டெம்பிள் இருக்கும். அங்கே வந்துட்டு வாட்டர் ஃபால்ஸ் ஊற்றிட்டுருக்கோன்னு சொல்லி நாங்கள் கூகுளில் பார்த்தோம். இப்போ அந்த இடத்துக்கு தான் போகிறோம், தண்ணி இருக்குதா இல்லையான்னு பார்க்குறதுக்கு. அந்த கோயில் குட்டியாக அழகாக இருந்துச்சு. பட் தண்ணிலாம் செம்மையாக வந்துச்சு. நீங்களே அந்த கோயிலை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இதுதான் அந்த கோயில். என்னடா தண்ணியே ஊற்றலன்னு பார்க்குறீங்களா? அங்கே கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிச்சு. பட் கீழெல்லாம் நிறைய தண்ணி இருந்துச்சு. ரொம்பவே அழுக்காக இருந்துச்சு. குளிக்கலாம் முடியாது. நாங்கள் ஒரு குளிக்கலான்ற ஒரு மைண்ட் செட்டில் வந்து பார்த்தா குளிக்க முடியாத அளவுக்கு இருக்குது. நீங்கள் வேணால் யூடியூப்பில் சர்ச் பண்ணி பாருங்கள். சீசன் டைமில் இங்கே நிறைய தண்ணி போகும். நாங்கள் போகும்போது இல்லை. நம்ம தேர்ட் ஸ்பாட்டை முடிஞ்சிடுச்சு. இது ஒன்றும் 4th ஸ்பாட்லாம் கிடையாது. இது ரயில்வே ஸ்டேஷன். இது பிரூர் ஸ்டேஷன். இப்போ இங்கேருந்து நம்ம பெங்களூர் ட்ரெயின் பிடிச்சி அங்கேருந்து சென்னைக்கு போகிறோம். அதனால் லக்கேஜோடு நாங்கள் எல்லோரும் ஃபேமிலியாக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் ட்ரெயின் வர்றதா இல்லையான்ட்டு. ஒரு 15 மினிட்ஸ் ஒழுங்காக தான் போயிருந்துச்சு. அப்புறமா திடீர்னு மழை ஊற்ற ஆரம்பிச்சிச்சு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் டைம் வந்துடும். அதனால் எல்லாருக்கும் பாய். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் இதை ஷேர் பண்ணிவிடுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.
இந்த ட்ரிப் பிளான் பண்ணதுக்கு காரணமே இந்த ஃபங்க்ஷன் தான். பெங்களூரில் வந்துட்டு எங்கள் ரிலேட்டிவ்க்கு பர்த்டே.